என்னோட கேரக்டர் வந்து உங்களை மாதிரி கேரக்டர். ஆமா, சீரியஸ் இல்ல, பாக்குறதுக்கு சீரியஸா இருப்பாங்க பட் சீரியஸ் இல்ல. அந்த மாதிரி மைண்ட்ல நிறைய இருக்கும் பட் வெளியில காட்ட மாட்டாங்க. அவங்க சீரியஸா பேசுவாங்க பட் எல்லாம் சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஜென்சி வந்து இப்போ நம்ம இப்போ ஜென்ரேஷன்ல ட்ரெண்ட்ன்றது வந்து அவர் வேர்ல்டு ஸ்டார்டட் டு அக்செப்ட் திங்ஸ். நிறைய பேர் வந்து தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைடு வாக்லாம் போறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சென்சர் போர்டு இஷ்யூ பண்ணுக்கு யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பண்ணு சிம்பிளான விஷயம் தான் இல்லையா? நம்பி வச்சு தமிழ்ல வந்து கம்ப்ளீட் தமிழ் மட்டுமே பேச வேண்டி இருக்குது. இப்போ வரைக்கும் வரல. உங்க இன்டர்வியூ பார்த்து நான் கிளம்பி வரலாம். ஹியூமர் இஸ் தி கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அதனாலதான் ஐ ஹேவ் இன்டெலிஜென்ட் பீப்புள் நான் சொன்னேன். அந்த அந்த இந்த சீன் அப்படியே இன்டெலிஜென்ட் அப்படின்னு நாங்க ஆல்ரெடி வந்து பேன் குளோப், பஞ்சாபி, தமிழ்நாடு, இவர் வந்து மகாராஷ்டிரா, அவங்க கேரளா, ப்ரொடியூசர் அமெரிக்கன், எல்லாமே இருக்கு. അതുപോലത്തെ ഒരു മൂവി തന്നെയാണ് ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ. അതിൽ ആ പയ്യനൊക്കെ നല്ല രസമായിരുന്നു. அவளுக்கு இன்டர்வியூ பிடிக்கல, மைக்கு தூக்கி பிடிக்கலன்னு போயிட்டாங்க. ഹലോ എവ്രി വൺ. അപ്പോൾ ഇന്ന് നമ്മുടെ ഒപ്പം ഉള്ളത് ബൺ ബട്ടർ ജാം എന്ന സിനിമയിലെ കാസ്റ്റ് ആൻഡ് ക്രൂ ആണ്. വെൽക്കം ടു കേരള. ഹൗ യു ഓൾ? സൂപ്പർ. So first, bun butter jam. I heard that it's based on Gen Z generation. So can you please tell us more about the movie, your character, how's the script and all? All. Yeah. English. So I think my character, I think a lot of girls will relate to my character because it's an influencer's character, and nowadays everybody wants to make reels. Even I am like that. So personally, it's more of me in the film, and there are few situations I think a lot of girls will relate to. That if you watch the film, you will understand what I'm trying to say. And that part is it was difficult, but it was hard for me to actually emote that. But I think I've done justice. Let's see. It depends on the audience. So, yeah. Full interview, one question, close. Same answers. Same answers. என்னோட கேரக்டர் வந்து உங்களை மாதிரி கேரக்டர். ஆமா, சீரியஸ் இல்ல, பாக்குறதுக்கு சீரியஸா இருப்பாங்க பட் சீரியஸ் இல்ல. அந்த மாதிரி மைண்ட்ல நிறைய இருக்கும் பட் வெளியில காட்ட மாட்டாங்க. காமெடியா இருக்கு. அவங்க சீரியஸா பேசுவாங்க பட் எல்லாம் சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி அப்படி இருக்கும் படம் வந்து ஒரு இதுல. பட் அதுல வந்து ஒரு டீப்பான ஒரு இது வச்சிருக்காரு, ஒரு மெசேஜ். ஜென்சி வந்து இப்போ நம்ம இப்போ ஜென்ரேஷன்ல ட்ரெண்ட்ன்றது வந்து அவர் வேர்ல்டு ஸ்டார்டட் டு அக்செப்ட் திங்ஸ். நிறைய பேர் வந்து தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைடு வாக்லாம் போறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்துல படத்துல காட்டினா வந்து தப்பு, பட் அப்பவே இருந்திருக்கு. இப்போ அதை பத்தி வெளியில பேசுறாங்க. ஸோ அப்போ அது தெரிஞ்சதுனால என்னன்னா, இப்போ இருக்கிற எல்லாரும் பேரண்ட்ஸும் வந்து அவங்க பசங்க வந்து ஒருவேளை இப்படி இருப்பாங்களோ, ஒருவேளை இப்படி ஆயிடுமோ, ஒருவேளை அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு. அதை வந்து ஒரு காமிக்கல் வேல வந்து ஸ்லைட்டா இப்போ இருக்கிறவங்களுடைய இதை டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்லைட்டா, இப்போ நீங்க உடனே சொல்றீங்கல்ல, இந்த டீச்சரை பார்த்தோன்னே உங்களோட ஜட்ஜ்மெண்ட் இப்படி இருக்குல்ல, அது இல்லை, அது ஒண்ணு வேற அப்படின்னு. அதல்ல, அது அல்லவா இல்லையா, நீங்க தான் சொல்லணும் பார்த்துட்டு. ஸோ அந்த ஜென்ரல் தாட் ப்ராசஸை வந்து அவர் ட்வீக் பண்ணி கொஞ்சம் அதுல வந்து பேரண்ட்ஸோட ஆங்ஸைட்டி அது. இப்போ நம்ம வந்து ஓப்பனா இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய பேர் அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. பட்
அவங்க ஜென்ரேஷனை மாற்ற முடியாது இல்லையா, அவங்க வந்து அதை ஒரு இதாக தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி இருக்குன்னு தான் சொல்றோம். அண்ட் வி டோன்ட் பாஸ் எனி ஜட்மெண்ட்ஸ் ஆன் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். அது நம்ம சொல்ல அவங்களோட ஆங்ஸைட்டியில இப்படி இருக்கு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தப்பா நினைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அதனாலதான் வந்து இமீடியட்டா அவரோட டயலாக் கூட வரும். நீங்க அந்த டயலாக் சொல்றீங்க இல்லையா, அப்படி வந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்பாரு. என்னடா சொல்றாரு, இல்ல வராது. அவங்க அம்மா டக்குன்னு இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்தாதான் என்ன தப்புன்னு கேட்பாரு. ஸோ அதனால தான் நம்ம அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தான் பொலிட்டிக்கலி கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இந்த சென்சர் போர்டு இஷ்யூ அங்கே மாத்திரம் பன் பட்டர் ஜாம் இந்த பேரு இந்த இடத்துல பேரு பயங்கர பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. பன்னுக்கு யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பன்னு சிம்பிளான விஷயம் தான் இல்லையா, நம்பி வச்சு தமிழ்ல வந்து கம்ப்ளீட் தமிழ் மாத்திரம் மட்டுமே பேச வேண்டி இருக்குது. இந்த மாதிரி கேப்ஷன் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் வரல. உங்க இன்டர்வியூ பார்த்து கிளம்பி வரலாம் தெரியல. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது பன்வட்டத்துல ஃபேவரட் டிஷ் இல்லையா, சிம்பிள் டிஷ். எங்க டக்குன்னு கடைக்கு போனா சிம்பிளா அது இருக்கும், பட் ரொம்ப ஈஸியா ஸ்வீட்டா இருக்கும். തമിഴ്നാട് പേശുമ്പോൾ കംപ്ലീറ്റ് തമിഴ്നാട് എന്നാൽ ഏറ്റവും കൂടുതൽ യൂസ് ചെയ്യുന്നത് ഇംഗ്ലീഷ് വാക്കുകളാണ്. ഏറ്റവും കൂടുതൽ വാട്ടർ അതുമാതിരി ഭാഷ കംപ്ലീറ്റ് യൂസ് ചെയ്യുന്നത് തമിഴിലാണ്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ചോദിച്ചത് അവിടെ എന്തെങ്കിലും ബൺ വാട്ടർ പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നോ അങ്ങനെയുള്ള വിഷയങ്ങൾ. ഇപ്പൊ പേരൊക്കെ അങ്ങനെ വിഷയങ്ങളാണ്, ഈസി ആയിട്ട് പോയി. പക്ഷെ ഇതിന്റെ മാറ്റർ എല്ലാം ഭയങ്കര രസകരമായിട്ടാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഇതിന്റെ എഴുത്ത് വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഈ ഒറ്റൊരു ഇത് സ്ക്രിപ്റ്റ് ആക്കണമെന്ന് പറഞ്ഞപ്പോ പുരിയതാണ്. முடிங்க, நான் வந்துடுறேன், நான் அப்படியே வரேன். ഈ സ്ക്രിപ്റ്റ് மட்டும் சினிமாக்கு வாய்ப்பு கிடைக்குதா அதோ வேற ஸ்கிரிப்ட் இருந்ததா? இல்ல, என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருந்தது. பட் இது வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த சுரேஷ் சுப்ரமணியன் போட்டிருக்கீங்க இல்லையா, அவர் தான் ப்ரொடியூசர் ரெயின் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸ். அவர் he wanted to make a film based on parents' perspective towards Gen Z, their anxieties towards they couldn't understand this generation, right? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வரும்போது he was searching for a writer and a director. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரைட்டிங்க்கு தான் போனேன், இந்த கதையை எப்படி பண்ணலாம்னு சொல்லி. அந்த கதையை நான் வந்து அந்த ஃபுல் ஸ்டோரியை மாற்றி இந்த ஒன்லைனா அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி டயலாக்லாம் எழுதி ஒரு 2 monthsல வந்து ஃபினிஷ் பண்ணி சொல்லும்போது அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அவர் சொல்ல வந்த கதையை நான் கம்ப்ளீட்டாகவே நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஜென்சி பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொடுத்துட்டேன். ஸோ அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ இல்லைன்னா ஒன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கக்கூடாது, இவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் தெரியணும், பேரண்ட்ஸோடவும் தெரியணும். யாரையும் ஜட்ஜ் பண்ணல, இவங்க சரி அவங்க தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இந்த ஃபிலிம்ல எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் காட்டுறோம். இப்படிலாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். ஆனா அதை வந்து இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த சீரியஸான விஷயத்த சீரியஸா சொல்லக்கூடாது, அது ஃபன் இருக்கணும். ஃபன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. ஃபன் இருந்தா தான் அது வந்து என்ன இனி கண்டென்ட்டா இருக்கலாம். சார்லி சாப்ளின் எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட், அவரோடது ரொம்ப டீப்பா, ரொம்ப பிலாசபிக்கலா, ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்டா இருக்கும் இல்லையா, பட் ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். அதுக்குள்ள அந்த ஹியூமர் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அதனால தான் ஐ ஹேவ் இன்டெலிஜென்ட் பீப்புள் நான் சொன்னேன். அப்பவே நான் சொல்லும்போது மை க்ரூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் க்ரூ, மை ஆக்டர்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு எப்படி அதை வந்து அந்த இல்லன்னா என்னன்னா இந்த ஹியூமர் ஒரு சர்க்காசம் இருக்குல்ல, சர்க்காசம்க்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. இல்லைன்னா புரியாது, பண்ண முடியாது. அதை புரிஞ்சாதான் அதை வந்து அந்த காமெடியே பண்ண முடியும். அதுல வந்து இவங்க எல்லாருமே அதை ஸ்கிரிப்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்குள்ள ஒரு சீரியஸ் விஷயம் இருக்கு, பட் நம்ம சீரியஸா சொல்ல போறது இல்லை, அதை ஜாலியா டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம எப்படி ஜாலியா பேசுமோ அந்த மாதிரி பண்ண போறோம். இந்த டிபேட்டை வந்து நம்ம வந்து சீரியஸா கொண்டு போய் வைக்க போறது இல்லை பீப்புள் முன்னாடி. அதை பார்த்தா சப்கான்சியஸ்ல போய் அவங்களுக்கு ஓப்பன் அப் ஆகணுன்றது தெரியும். ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ண வேண்டாம்ன்ற ஒரு விஷயம் வரும். ஒரு பொண்ணு டக்குன்னு ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்றதோ செலக்ஷன் பண்றதோ ஈஸியா இருக்கு இல்லையா, அதை உடைக்கும். அதுக்காக தான் பண்ணது, அதை உடைச்சிடும். இது வந்து ப்ளீஸ் கேரன் நீ ஏதோ ஆடியன்ஸ் புரியல அவங்க எல்லாம். ஒரு பேன் இண்டியன் இன்டர்வியூ இது. நான் மலையாளம்ல நீங்க கேள்வி கேட்க நான் தமிழ்ல பதில் சொல்ல. ஆமா, நாங்க ஆல்ரெடி வந்து பேன் குளோப், பஞ்சாபி, தமிழ்நாடு
இவர் வந்து மகாராஷ்டிரா, அவங்க கேரளா, ப்ரொடியூசர் அமெரிக்கன். எல்லாமே இருக்கு. ആദ്യം ഞങ്ങൾ മലയാളി പെൺകുട്ടി എങ്ങനെ ഇതിലേക്ക് സിനിമയുടെ ക്യാരക്ടേഴ്സും എങ്ങനെ ഇന്റലിജന്റ് ആയിട്ട് செலக்ட் ஆயிருந்து அவரோட என்ன ചോദിക്കാറ്? ஆமா என்னது ஒன்னு சார் என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க? எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க? இதுதான் இல்ல நான் இது ரொம்ப இவ கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர். அதுல ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதுல கிளைமேக்ஸ்ல வந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணும். சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வேணும். அப்படிங்கும்போது தேடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ வந்தது, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பார்த்ததையும் செட் ஆகாதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ என்னன்னா ஒரு ஷார்ட் பிலிம் அதுல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே அப்பனா இந்த பொண்ணு அப்புறம் திருப்பி பார்த்தா அப்புறம் கெட்டப்ல மாத்தி பார்த்தா ரொம்ப கரெக்டா 100% பெர்ஃபெக்ட் காஸ்டிங் தோணுச்சு. നാച്ചുറൽ ആക്ടിങ്. ஆமாமா ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங். ഇപ്പൊ തമിഴിൽ ഒരുപാട് കോമഡി ആയാലും കോമഡിക്ക് വേണ്ടി ചെയ്യുന്നില്ല, എല്ലാം നാച്ചുറൽ ആയിട്ടാണ് വരുന്നത്. ഇപ്പൊ ടൂറിസ്റ്റ് ഫാമിലിയൊക്കെ തന്നെ അതുപോലത്തെ ഒരു മൂവി തന്നെയാണോ ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ? അതിലും ആ പയ്യനൊക്കെ നല്ല രസമായിരുന്നു. அவளுக்கு இன்டர்வியூ பிடிக்கல, மைக்கு தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டாங்க. ശശികുമാർ സാറ് വന്നിരുന്നത് അത് നന്നായിട്ട് എല്ലാവരും ഭയങ്കര റിവ്യൂ ഉണ്ടായിരുന്നു. ഇവിടെ ഞങ്ങളെല്ലാവരും കണ്ടിരുന്നു, നല്ല അഭിപ്രായമായിരുന്നു എല്ലാവരും പറയുന്നത്. അതുപോലത്തെ ഒരു മൂവി, അതുപോലത്തെ ഒരു എഴുത്ത് ഒക്കെ ആയിരിക്കുമെന്നാണ് എന്റെ വിശ്വാസം. അല്ലെ? അപ്പൊ എഴുത്തിൽ ഇങ്ങനെ കോമഡി വരുന്നത് എങ്ങനെ ഇദ്ദേഹത്തെ കണ്ടിരുന്നു? കോമഡി ഒന്നാണ് അത് ആദ്യമേ ഇദ്ദേഹം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு ஏதோ ஒண்ணு கொஞ்சம் புரியுது, டீப்பா போகும்போது புரியல. எழுதும் போது இவ்வளவு காமெடி இருந்துச்சா இல்ல காமெடி ஹியூமர்ல ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட்ல ஹியூமர் இருந்தனால்தான் ராஜு உள்ள வந்தவர். ஏன்னா ராஜு தான் பெஸ்டா இது பண்ண முடியும். ஹியூமர் இருக்கு இல்லையா? இல்ல ஆக்டர். ஆஃப்டர் பவுண்ட் we finished the bound script and we registered it. It was completed. எல்லாமே முடிஞ்சது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இவர் வந்ததனால இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு அந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து. அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணனும்னா பயங்கர மெச்சூர்டா நடிக்கணும். டுவர்ட்ஸ் தி எண்ட் பயங்கர மெச்சூர்டா நடிக்கணும். ஆனா பிகினிங்ல ஃபுல்லா வந்து அந்த இன்னசென்ஸோட வல்னரபிலிட்டியோட இருக்கிற ஒரு தத்தி பையன், அந்த வல்னரபிலிட்டியோட இருக்கிறவன், அந்த முட்டாள்தனங்களும் தெரியணும், அந்த இன்டெலிஜென்ஸும் லாஸ்ட்ல தெரியணும். அப்ப ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும். அப்ப இவருக்கு ஹியூமர் வந்து ஈஸி இவருக்கு, எனக்கு அதுல டவுட்டே இல்லை. ஆனா இவர் சீரியஸ் கேரக்டர் தான் எப்படி பண்ணுவாருன்றது தான் என்னை சர்ப்ரைஸ் பண்ணது வந்து என்னன்னா, எமோஷனலா பண்றதுல சூப்பரா சர்ப்ரைஸ் பண்ணாரு. இது பண்றது ஈஸி. ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട് ഇത് ആക്ച്വലി ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട് ഇത് റിയൽ ക്യാരക്ടർ തന്നെയാണോ ഈ അഭിനയിക്കുന്നത്? കാരണം എനിക്കൊരു ഡിഫറൻസ് ഫീൽ ചെയ്യുന്നില്ല. ആളാ ക്യാരക്ടറായിട്ട് തന്നെ ജീവിച്ചോണ്ടിരിക്കുന്ന പടത്തില്. അല്ലല്ല എല്ലാം ചെയ്തിട്ട് ഇങ്ങനെ ഒന്നും ചെയ്യാത്ത പോലെ ഇങ്ങനെ நேச்சுரல் ஃப்ளோ இருக்கு. இப்போ என்னன்னா நிறைய ஷாட்ஸ் வந்து நான் சிங்கிள் ஷாட்டா போகும்போது இவர் நடிச்சுதான் ஆகணும், ஃபேக் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு எஃபிஷியன்டான ஆக்டர் இல்லைன்னா கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிருப்பார் இல்லையா? இஸ் a very brilliant ஆக்டர். ஏன்னா நம்ம அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சிங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் சூப்பரா அந்த ஃப்ளோல அழகா உள்ள போயிடுவாரு. அது கரெக்டா பண்ணிடுவாரு. இவர் பவ்யாவை பத்தி நான் மென்ஷன் பண்ணோம். மெயினா பவ்யா வந்து இல்ல பவ்யா வந்து ஒரு சும்மா ஒரு கிளாமர் டால் மாதிரி அப்படிதான் நிறைய பண்ணிருக்கா. டீப்பா கேரக்டர்ஸ் பண்ணதில்லை. பட் இந்த படத்துல அவளை வெறும் அந்த மாதிரிதான் தெரியும். பட் ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு சீன்ல காமிச்சிருப்பா. உண்மையிலேயே ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர். கிவிங் தட் ஷேட் ஆஃப் பவ்யா ஐ எம் ரியலி ப்ரௌட். ஏன்னா அந்த மாதிரி உன்னை யாரும் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி பண்ணதில்லை எக்ஸ்ப்ளோர். ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப தமிழும் கொஞ்சம் தான் தெரியும். She's an introvert type. She's not talking much. She's dancing. I am not an introvert. அது நான் கேக்குறேன் இத பேசுறாங்க. எனர்ஜி மலையாள characters not introvert. മലയാളം തോടാ
தமிழ் புரியும். ஆனா அங்கதான் பிறந்தேன் நான், சென்னையில. நோ ப்ராப்ளம். சரி தமிழ்ல பேசுறேன். தமிழ் பேசு. சரி தமிழ்ல பேசுறேன். எப்படி இருக்கு இந்த ராஜு ராஜு பாய் என்ன சொல்லுங்க? நல்லா இருக்காங்க, நல்லா ஜாலியா இருப்பாங்க. அங்க பார்த்து சொல்லு. இல்ல உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றேன். எல்லாரும் வாழ்த்து கமெண்ட்ல யார் வாழ்க்கை നിങ്ങൾ കോൺഫിഡൻസ് ആയിട്ടാണ് എല്ലാവരും വന്നിരിക്കുന്നത്. പിന്നെ വിജയ് ട്വീറ്റ് ചെയ്തെന്ന് പറയുന്നു. അപ്പൊ ഭയങ്കരമായിട്ട് விஜய் சார் விஷ் பண்ணது நான் ட்வீட் பண்ணேன். விஜய் சார் ட்வீட் தப்பா சொல்லிடு. இல்ல சாரி மை மிஸ்டேக். ஓகே சொல்லு. Raju, you were the winner in Big Boss. So here also we celebrate Big Boss a lot. So have you watched any of Big Boss Malayalam season? அவங்களுக்கு தெரியும். அவங்க உள்ள லவ் பண்ணி வெளியிலயும் லவ் பண்ணி அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஷோவோட ப்ரொமோவும் அங்கதான் ஷூட் பண்ணுவாங்க, சென்னையில ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷூட்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம இன்னொன்று பிக் பாஸ் ஏன் சீசனையும் நான் பார்த்தது. ஏன்னா நாம ரெகுலரா நம்மளோட ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். நம்ம குளிக்காம ட்ராக் செட்டி செட்டியும் போட்டு அங்கேயும் நடக்கிறது நம்மளே எப்படி பாக்குறது. நான் இப்போ வரைக்குமே என்னோட ஒரு 5-6 எபிசோட்ஸ் மேல பார்த்தது இல்லை. ஆனா வந்து அந்த பிக் பாஸ்ல இருக்கிற கிளிப்பிங்ஸ்லாம் யூடியூபர்ஸ் வந்து பண்ணுவாங்கல்ல, அதுதான் சேனல்ல வர்றதை விட அந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் எல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்றவங்க கட் பண்ணி போனா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்னும் பாக்குறதுக்கு. by adding some songs போடுவாங்க. நம்ம கியூட்டாவே இருக்க மாட்டோம், ஆனா கியூட்னு சொல்ல நம்மள கியூட் ஆக்கி ஒரு வீடியோ அவங்க பண்ணுவாங்க. நிறைய தக் லைஃப் வீடியோ ராஜு தக் லைஃப்னு சொல்லி ஒரு கண்ணாடி. அதான் சொல்றேன். இப்ப நம்ம சொல்றது வந்து சில இதுல கம்பேர் பண்ணி அவங்க சொல்லும் போது தான் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். ஸோ அது வந்து தமிழ்ல பிக் பாஸ் பயங்கர கஷ்டമാണ്. കാരണം റിയലി നിങ്ങളുടെ കംപ്ലീറ്റ് സ്വഭാവം ക്യാരക്ടർ എല്ലാവർക്കും தெரிஞ்சு போச்சு. ஆமா. പിന്നെ നിങ്ങൾ നടിക്കുമ്പോൾ any problem? ஆஹா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரு நாள் வயசு கூட கூட ஒரு மாதிரி மாறிட்டு தானே இருப்பாங்க. நம்ம எல்லாரும் நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம எல்லாரும் எக்ஸைட் பண்ணிட்டு வித்தியாசமா எக்ஸைட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் போகும்போது நம்மள ஒரு படத்துக்கும் ஒரு மாதிரி அடுத்த படத்துல சைக்கோ கில்லர் அந்த மாதிரி வித்தியாசத்துல அந்த மாதிரி ஆமா. இல்ல the real thing is பிக் பாஸ்ல பிளேஸ் aren't playing. பிளேஸ் விளையாட மாட்டாங்க, வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் தான் விளையாடுவாங்க. வீக்கெண்ட் வந்து வெளியில என்ன சொல்றாங்க, அந்த ஆங்கர் வந்து என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோட கான்ஃபிடன்ஸ் மேல கீழே போகும். இஃப் த ஆடியன்ஸ் டசன்ட் லைக் சம்ஒன், யாரையோ பிடிக்கல எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னா ஆங்கரோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் தட் கைல வித்தியாசமா இருக்கும். ஸோ அப்போ அந்த அவங்களோட இது வந்து இன்னொன்று அந்த ஆடியன்ஸ்க்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணணும், அதே ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதவங்களை பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆடியன்ஸும் சேர்ந்து விளையாடுற கேம். ஸோ ஏன் சீசன் வரும்போது என்னை வச்சு விளையாண்ட ஆடியன்ஸ்லாம் நல்லவங்களா இருந்திருக்காங்க. அதனால ഇപ്പൊ മലയാളക്കുട്ടിയാണ് തമിഴിലെ സിനിമയൊക്കെ ചെയ്യുന്നു. ഇങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ക്യാരക്ടേഴ്സും അവിടെ. എൻ്റെ ക്യാരക്ടറിൻ്റെ പേര് മധു എന്നാണ്. അപ്പം എനിക്ക് സാർ ആദ്യം തന്നെ കഥ പറഞ്ഞപ്പം എനിക്ക് ഭയങ്കര ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിട്ട് തോന്നി. കാരണം ഞാൻ കുറച്ച് ചൈൽഡിഷാണ്, പക്ഷെ കുറച്ച് ടോംബോയ്ഷ് അങ്ങനെ കിടക്കുന്നൊരു കുട്ടിയാണ്. അപ്പോൾ എൻ്റെ ക്യാരക്ടറും ഇതും കുറേയൊക്കെ സിമിലാരിറ്റി ഉണ്ടായിരുന്നു. അപ്പം എനിക്ക് ആക്ച്വലി അതാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടപ്പെട്ടത്. എൻ്റെ ഈ പടത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ എൻ്റെ ക്യാരക്ടർ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമായി. അപ്പോൾ തന്നെ ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ ഇൻട്രസ്റ്റഡ് ആണ്, സാർ നോക്കിയിട്ട് പറയാൻ പറഞ്ഞു. സോ അതിനുശേഷം ആളോക്കെ പറഞ്ഞു. എനിക്ക് ഭയങ്കര സെറ്റ് ഇതുപോലെ തന്നെ ഭയങ്കര ഫണ്ണാണ്. ഒരു സീരിയസ് മൂഡല്ല, ഒരു കോളേജൊക്കെ പോകുന്ന പോലെ അങ്ങനെ ഒരു ഫൺ സെറ്റ് ആകുമ്പോൾ നമുക്ക് വർക്ക് ചെയ്യാനും ഭയങ്കര ഈസിയാണ്. പിന്നെ പറഞ്ഞ പോലെ ഒറ്റ സ്ട്രെച്ചിൽ ഒറ്റ ടേക്കിലൊക്കെ പോകുന്ന സീൻസൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ അത് കുറച്ച് ടഫായിട്ട് തോന്നി. കാരണം നമ്മൾ ചെയ്തു വന്ന രീതി എന്ന് പറഞ്ഞാൽ ഫുൾ കട്ട് സീൻസ് ആയിരിക്കും. സാർ ഒറ്റ സീൻ തീർക്കും. അത് കുറച്ച് ടഫായിരുന്നു ആദ്യം, പക്ഷെ അത് ഭയങ്കര ഒരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു ചെയ്യാനായിട്ട്. അത് നമുക്ക് വീണ്ടും വർക്ക് ചെയ്യുമ്പം അത് ഭയങ്കര ഈസി ആവും. നമ്മുടെ മനസ്സിൽ ആ ഒരു കട്ട് ഉണ്ടാവില്ല, നമ്മളിങ്ങനെ ആ സീനിൽ ഫുള്ള് ട്രാവൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയായിരിക്കും. അങ്ങനെ രീതിയിൽ നല്ലൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ഇവരൊപ്പമുള്ള ഇപ്പൊ ശരണ്യ മാം അങ്ങനെ കുറെ ആക്ടേഴ്സ് ഉണ്ടായിരുന്നല്ലോ. അവരൊപ്പമുള്ള ക്ഷമയായോ?
ஏசி ஆஃப் பண்ணிட்டு ഞാൻ ഈ പടത്തില് ദേവദർശിനി മാമിന്റെ മോളായിട്ടാണ് അഭിനയിച്ചിരിക്കുന്നത്. എനിക്ക് ദേവദർശിനി മാം ആണെങ്കിലും നമ്മുടെ കാഞ്ചന മൂവിയില് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ട ഒരു ക്യാരക്ടറാണ്. പിന്നെ ശരണ്യ ആണെങ്കിലും VIP-ലൊക്കെ പെർഫോം, നമ്മൾ അത്രയും കണ്ടിട്ടുള്ള എന്താ പറയാ എക്സ്പീരിയൻസ് ആയിട്ടുള്ള ആർട്ടിസ്റ്റിനൂടെ വർക്ക് ചെയ്യാന്ന് പറയുന്നത് തന്നെ വലിയൊരു ഭാഗ്യമാണ്. അപ്പൊ ഞാനതൊക്കെ ഭയങ്കരമായിട്ട് എക്സ്പ്ലോർ ചെയ്തോണ്ടിരിക്കും. എനിക്ക് ദേവദർശിനി മാം ഭയങ്കര ഇഷ്ടമാണ് രണ്ടുപേരെയും. അപ്പൊ അതൊക്കെ ഭയങ്കര ഒരു നല്ല മൊമെന്റ് ആണ്. അതൊക്കെ ഒരു എന്താ പറയാ ഗ്രാറ്റിറ്റ്യൂഡോടെ ഇരിക്കും. ഇല്ല, അത് ജസ്റ്റ് ഒരു സോങ്ങിന് വേണ്ടിയിട്ട് മാത്രം ചെയ്തൊരു സംഭവമാണ്. എന്നുവെച്ചാൽ ഞാൻ അമ്മയായിട്ട് ഫൈറ്റ് ചെയ്ത് അമ്മയും ഞാനും തമ്മിൽ അങ്ങനെ ഒരു എന്താ പറയാ ആളുടെ ക്യാരക്ടർ എങ്ങനെയാണ്, ആളൊന്നിനെയും പറ്റിയും വലിയ ടെൻഷൻ ആവില്ല, ആളിങ്ങനെ അങ്ങനത്തെ ഒരു അല്ലേ സോങ്ങില് ട്വിൻസ് വന്നിട്ട് ജസ്റ്റ് മലയാളത്തോട് നിരവധി പാട്ടുകൾ കാണുന്നുണ്ടോ? எனக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ഇവർക്ക് എങ്ങനെയാന്ന് വെച്ചാൽ മലയാളത്തിൽ ഒരു പടം ചെയ്യണമെന്ന് സോന്റെ വലിയൊരു ആഗ്രഹം. ആഗ്രഹം എന്ന് തപ്പാ சொன்ன மாதிரி எனக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ணணும் ஆசை. ஃபஹத் ஃபாசில் சாரோட லாலேட்டன் டைரக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. பாப்போம். நல்லது சொன்னா நீங்க ஆഗ്രഹം பாப்பீங்க Raju, your mother, Sharani ma'am is your mother in the movie, right? പൊതുവെ പറയാറുണ്ട് she in VIP and all we consider her as the best mother in real life. So how was your experience? சரண்யாமா வந்து she is a Malayali and அவங்க வந்து அவங்க ஃபேஸில் வந்து நீங்கள் அவங்கள அம்மான்னு சொல்லிட்டா எந்த ஹீரோ அவங்கள பையனை போட்டாலும் அம்மா நம்ப முடியும். ஏன்னா நம்ம எல்லாரோட அம்மாவோட ஒரு ஃபேஸும் அவங்க கிட்ட இருக்கு. உங்கள் அம்மாவோட ஒரு சின்ன ஃபேஸும் அவங்க கிட்ட இருக்கும். சிரிப்பு யாரோட அம்மாவோட சிரிப்பு இருக்கும். அவங்களோட பாடி லாங்குவேஜ் யார் அம்மா மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கிளாஸியாக பண்ணாலும் அந்த அம்மா மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் இந்த மாதிரியான லோவர் இதில் பண்ணாலும் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ரிலேட் பண்ணுற ஒரு அம்மா கிட்ட நான் போகும்போது அம்மா அவங்கள பார்த்து அம்மான்னு சொல்றது நடிச்சு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணலை. டைரெக்டாக சரண்யா அம்மா தான் வரும். சரண்யா மேடம் சொல்றதுக்குள்ள ஆய்மா அப்படிதான் வரும். பேசும்போதே அப்புறம் அவங்க இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு வைப் கொடுப்பாங்கல்ல, அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து அவங்களால மட்டும்தான் அப்படி அவங்க இருக்கிறனால மட்டும்தான் ஆப்போசிட்ல நம்மளால நல்லா நடிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு வந்து എല്ലാവരും അമ്മ വേഷത്തിന് എല്ലാവരും അംഗീകരിച്ചു. ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ஆமா പല The song and all. ഭയങ്കരമായിട്ട് തോന്നുന്നുണ്ട്. പിന്നെ റാം എന്ന് പറഞ്ഞ സിനിമയില് നമ്മുടെ அதான் ராம் അതിലാ സിനിമയില് പുള്ളിയുടെ அதுல ஜீவா சாரோட அம்மாவும் வந்து அந்த சிங்க் അല്ല அந்த മാതിരി You felt that mother connection to her, right? അതാണ് ഞാൻ ചോദിച്ചത്. ஆமா நீங்க இது வேற Okay. So last question is Bun Butter Jam. You said that it's related to Gen Z. So can you describe the movie? Describe the movie in the way of Gen Z language. ஓகே. Any of you? Gen Z language. Yeah. And the words. Words. This movie will be Riz. Adya, your turn. நான் 90s kids sorry. Bhavya, can you? In this film, you are going to see a lot of sus, lot of Riz, lot of Loki moments. நிறைய ரிஸ் இருக்கும், நிறைய லோக்கி மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சஸ் இருக்கும், சஸ்பீஷியஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் பேக்கேஜ் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டு ஒரு சாஃப்ட் பட்டரி அண்ட் ஸ்வீட் ஆன ஃபீலிங் இருக்கும். മനസ്സിലായി പോലെ
சொல்லு. Apo the movie is releasing on July 18th. July 18th. What do you want to convey to our audience? Yes, இது வந்து ராஜு சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, ஆடியன்ஸ் இந்த மாதிரி வேணாம், சிம்பிளா சொல்லலாம். நாட்டிலுள்ள அந்த மாதிரி. ஸோ எங்க இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே பன் பட்டர் ஜாம் வந்து July 18th ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை நீங்க ஏன் தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னா, எங்களுக்குலாம் சினிமாவில் ஒரு பிரேக் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிரேக் இருந்தால் தான் நான் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ண முடியும், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க முடியும், இன்னும் பெட்டராக நிறைய பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நிறைய படம் இருக்கு. இப்போ ஓடிடி எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய படம் இருக்கு. என்ன படம் பார்க்கலான்னு ஸ்க்ரால் பண்ணாலே 2.5 hours போயிடும். ஸோ அதை மாதிரி எங்கள் படத்தில் வந்து, ஸோ உதாரணத்துக்கு இந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் என்ன சாப்பிட்லான்னு ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சா பசி போகிற வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே கன்ஃபியூஷன் இருக்கு. பன் பட்டர் ஜாம் டிஷ்ஷை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். இப்போ எல்லாருக்கும் நமக்கு பசிச்சதோ இல்லையோ, இங்கே பன் பட்டர் ஜாம் கொடுக்கும்போது எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். ஒரு அண்ணா கிடைச்சது. ஆனால் வந்து அது வயிறு ஒன்றும் கெடுக்க நல்லா இருக்கும். ஒரு சிம்பிள், ஆமாம், சிம்பிளாக இருக்குது, பட் சேஃபான ஒரு டிஷ். அந்த மாதிரி எங்கள் படத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் திஸ் இஸ் a சேஃப் ஃபில்ம். நீங்கள் பாட்டு ஃபேமிலியோட சேர்ந்து சேஃபா ஒரு டிக்கெட் போட்டு ஜாலியா வந்து பார்த்துட்டு போகலாம். எங்களுக்கு திட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாபி, தமிழ், மகாராஷ்டிரா, கேரளா, அமெரிக்கன். இது லைட்டர் வேலை சொல்றது. இன்னும் டீப்பர் வேலை சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஹார்ட் பிரேக்ஸோ நிறைய பெயினோ இருக்கு இல்லையா, நிறைய இப்ப நடக்குது இல்லையா. இது வந்து this film will heal you. அதுதான் I believe that this will heal you. போஸ்டர் பார்த்தாலே வந்து யுத்தமா நெப்போலியன் வந்து இந்தியா ஆக்கிரமிக்கிற போஸ்டர் மாதிரி அது உள்ளுக்குள்ள இருக்க ஃபைட். But he will be smiling. Okay. ஆமா, with a smile easy. He coming from Big Boss Tamil Nadu. Smiling. Year after I want to smile. அது உங்க கையில தான். Okay. Thank you so much. Yes, thank you so much. எல்லா விஜயாசம்ஸும் டாக்டர் இது இன்டர்வியூ மாதிரியே இல்ல, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, கேஷுவலா இருந்துச்சு. ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது விஜய் சக்சஸ்ஃபுல் விஷயம் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் வந்து you both were like very sweet. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் வந்து What you said, he looks very நம்ம அடுத்த படமோ இல்ல இந்த படத்தோட சக்சஸ் மீட் இன்னும் கேஷுவலா ஒரு பப்ல உட்கார்ந்துட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே ஒரு இன்டர்வியூ. அடுத்த இன்டர்வியூ அடுத்த ஃபிலிம் சிக்கன் பிரியாணி ஆயிடு. சிக்கன் பிரியாணி. ஓகே. Thank you.